டேய் ரேகா பித்து பிடிச்சவனே, இன்னைக்கு உன் பொண்டாட்டி என்னெல்லாம் பேசினா தெரியுமா? அது எப்படி இது வரைக்கும் சிவாவை ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லை. ஆனா இப்படி உருகி உருகி லவ் பண்ற? உங்கள் அம்மா மட்டும் உன்னை பிறக்கறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டாங்களா என்ன? ஆனால் நீ வரப்போறேன்னு தெரிஞ்சு உன் மேலே எவ்வளோ பாசமாக இருந்திருப்பாங்க. அது இல்ல ரேகா. கடவுளோட உருவம் இப்படித்தான் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? யாராவது போய் பார்த்தோமா? ஆனால் அவருக்குன்னு ஒரு உருவம் கொடுத்து நம்ம வழிபடலாம். அப்படித்தான். உன் சிவா அனாத ஆசிரமத்துல தானே வளர்ந்தான். அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன சொன்ன உடனே முகம் மாறிடுச்சு? அப்படி அவனுக்கு ஏதாவது குறையுந்தா நீ அவனை விட்டுருவதானே? உனக்கு என்ன பைத்தியம் முத்தி போச்சா? எந்த அம்மாவாவது தான் பிள்ளை குறையோட பிறந்ததுன்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்களா? இல்லை நீ அதை கேள்விப்பட்டிருக்கியா? எந்த அம்மாவும் அப்படி விட மாட்டான். அப்போ நான் மட்டும் எப்படி அவரை விடுவேன்? அப்படியே சிவா அனாத ஆசிரமத்துல வளரணும்?